ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் மடியில் இருக்கும் குங்குமத்தை தொட்டுட்டதானே? இதை எதுக்காக கொண்டு வந்தேன் தெரியுமா? ரொம்ப நாளா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயம் சரியா நடக்கலையேன்னு மன வருத்தத்தோடும் வேதனையோடும் எதிர்பார்ப்பது எல்லாமே ஏமாற்றத்தை தருதேன்னு தோல்வியில துவண்டு போயும் இருக்கிற உனக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக தான் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த குங்குமத்தை எடுத்துட்டு வந்தேன். யார் தடுத்தாலும் இதை தொட்ட உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் இன்பமாய் நடக்கும்படி நான் செய்யதான் போறேன். இப்போது உன் வாழ்க்கையை நீ வசதியாய் வாழ்வதற்கேற்ற வாய்ப்புகளை கொடுப்பதற்காக தான் இந்த குங்குமத்தோட இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. வாழ்க்கையை நேர்மையா வாழணும், நியாயமா வாழணும், சரியா வாழணும் நினைக்கிற உன்னை வாழ்க்கை அளவைக்குதே நினைச்சு கவலைப்படாத. நேரத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசுபவர்களும், பொய்யான வாழ்க்கையை வாழுபவர்களும், புரட்டு பேசுபவர்களும், சொந்தமாய் இல்லாமல் அடுத்தவர்களை ஏமாத்தி சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களும் சந்தோஷமா வாழ்றாங்களே நினைச்சு நீ கவலைப்படாத. நேரத்துக்கு ஏற்ற மாற்றி பேசுபவன் இன்னைக்கு நல்லா வாழ்றத போல தெரிஞ்சாலும் கூடிய சீக்கிரம் அதற்குரிய தண்டனையை, கஷ்டத்தை அவன் அனுபவிக்க தான் போறான். ஆனா நேர்மையாக நியாயமாக வாழக்கூடிய நீ இப்போது கஷ்டப்பட்டாலும் சீக்கிரமே நல்ல வசதி மிகுந்த வாழ்க்கையை சந்தோஷமா சிறப்பாக வாழத்தான் போற. முயற்சி செய்கிறவங்களுக்கு தட்டி கொடு, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் விட்டு கொடு. யாராவது ஏதாவது தெரியலன்னு வந்து கேட்கும்போது அவர்களுக்கு சொல்லிக் கொடு. கீழே விழுந்தவனை தூக்கிவிடக்கூடிய அளவுக்கு நல்ல மனசு இருக்கிற உன்னை நான் ஒருபோதும் கீழே விழுக விட்டிட மாட்டேன் என் செல்லமே. உன்னை வாழ்த்துபவர்கள், உன்னை குறை சொல்லுபவர்கள் யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. யார் உன்னை பாராட்டினாலும் சரி, தூற்றினாலும் சரி, நீ பாட்டுக்க உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. கஷ்டமோ நஷ்டமோ, வாழ்வோ சாவோ, இன்பமோ துன்பமோ, எது வந்தாலும் நீ தனியாகவே இருந்தாலும் கூட துணிந்து போராடக்கூடிய அளவுக்கு திறமையாக நீ இருந்தினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில வெற்றி வந்தே சேரும். அப்படிதான் இன்று இரவோடு இரவாக உனக்கான ஒரு விஷயத்தை அழகாக நான் நடத்தி தரப்போறேன். காசு பணம் இருந்தா தூரத்து சொந்தம் கூட நெருங்கின சொந்தம் போல மாமா மச்சான்னு ரொம்ப எளிதாக பேசிக்கிட்டு நெருங்கி வருவாங்க. இதுவே காசு பணம் இல்லை, கஷ்டப்படுறவனா அண்ணன் தம்பின்ற சொல்றதுக்கு கூட ரொம்ப யோசிச்சு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வசதியா இல்லாதவன் அண்ணனா இருந்தாலும் அவனுக்கு உரிய மரியாதை அங்க கிடைக்காது. காசு பணம் ரொம்ப வச்சிருக்கிறவன் தம்பியா இருந்தாலும் அவனை தான் சபையில முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை கொடுக்கக்கூடிய கலியுக காலமாகவும் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களும் கேடு நினைக்கும் மனிதர்களும் நிறைஞ்ச உலகமாகவும் தானே இது இருக்குது. ஆனா கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாகும். பணம் இருந்தா ஒரு மாதிரியும் பணம் இல்லாட்டியும் நான் ஒரு மாதிரியும் நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு எது உண்மை, எது பொய், எது சரி, எது தப்புன்றது எல்லாத்தையும் புரிய வைக்கிற வேலைய நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எந்த விஷயமே எதுபடி நடக்கணுமோ அதன்படிதான் நடக்குது. ஆனா நீ தான் அதை சரியா பயன்படுத்தி கொள்ள தெரியாம எனக்கு நேரம் சரியில்லைன்னு சலிச்சுக்கிற. எல்லா நல்லதிலும் ஒரு சின்ன கெட்டது இருக்கும். எல்லா கெட்டதிலும் உனக்குன்னு ஒரு நல்லதை நான் ஒழிச்சு வச்சிருப்பேன். இருள் யாருக்குமே இங்கு நிரந்தரம் இல்லை. ஒவ்வொரு நாள் இருளையும் போக்குவது காலையில் வரும் வெளிச்சம் தானே. அப்படிதான் இன்று இரவோடு இரவாக உன் இருளை போக்கி நாளை வரப்போற வெளிச்சத்தை உன் வாழ்க்கைக்கான விடிவு காலத்திற்கான வெளிச்சமாக மாத்தணும்னு முடிவெடுத்துட்டு இந்த குங்குமத்தை உனக்காக கொண்டு வந்தேன். குங்குமன்றது பொதுவாக மங்களகரமான ஒரு நல்ல பொருள். அதை இப்போது நீ மங்களகரமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு ஏற்றாற் போல உனக்கு அமைச்சு தர்றேன்னு சொல்றதுக்கான அறிகுறியாக தான் இந்த குங்குமத்தை கொண்டு வந்தேன். இத்தனை நாளா உன் மனசுல இருந்த ஏக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாமே இப்போ அழகாக நிறைவேற போகுது. உன்னுடைய ஒவ்வொரு துன்ப காலத்தையும் போக்கி உனக்கான இன்ப காலத்தை நான் வரவழைக்க வந்துட்டேன் என் செல்லமே. எப்ப பார்த்தாலும் என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன சொல்லுவாங்களோ நினைச்சு பயந்துகிட்டே காலத்தை கழிப்பதை விட, அச்சத்திலேயே இருப்பதை விட, ஒரு முறை என்னதான் சொல்றாங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு ஆபத்தை தைரியமாக எதிர்கொள்வது மேலானது. பல வருஷமா என்ன ஆகும் ஏதாகும்னு யோசிச்சுட்டு பயந்துகிட்டே இருக்காம ஒரு முறை தைரியமா முடிவெடுத்து துணிஞ்சு போய் எதிரில் நின்றுதான் பாரு. நீ மதிகொண்டு முயற்சித்தால் விதி என்று இங்கு எதுவுமே இல்லை. நீ சரியா சிறப்பா சிந்தனை செஞ்சு பேச கத்துக்கிட்டீனா எல்லா விஷயங்களையும் உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும். நீ பேசிய 1000 வார்த்தைகளை
அவங்களுக்கு தேவையான ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு உன் கூட சண்டை போடக்கூடிய திறமை இங்க நிறைய பேருக்கு இருக்குது தானே. நீ நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருப்ப, இடையில ஏதாவது ஒரு வார்த்தை கொஞ்சம் கவனக்குறைவா தப்பா விழுந்திருக்கும். அதை பத்தி பெருசாக்கி பூதாகரமாக்கி பிரச்சனையை பண்ணி பேசி ஜெயிக்கக்கூடிய மனிதர்களாக இங்கு நிறைய பேர் இருக்காங்க. நீதான் எப்போதுமே எந்த இடத்துலையுமே பேசும்போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும். உறவுகள் ரெண்டு வகை. ஒன்று அன்பை கொடுப்பாங்க, இன்னொருத்தர அனுபவத்தை கொடுப்பாங்க. அன்பை தரக்கூடிய உறவுகளை மனசுல வை, அனுபவத்தை தரக்கூடிய உறவுகளை உன் நெஞ்சத்துல வச்சுக்கோ. புரிந்தும் புரியாத மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீயும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கோ. ஏன் என்ன எதுக்குன்னு நீ யாருக்கிட்டையும் போய் எதையும் விசாரிப்பதோ, உனக்கு தெரிஞ்சது எதையும் சொல்லவோ வேண்டாமேன் செல்லமே. எப்பவுமே உன்னை ஏமாற்றியவர்களை நீ மன்னிச்சு தயாராக இரு. ஆனா மறந்தும் கூட அவர்களை நம்பிடாதே. ஏன்னா அவங்க தான் நம்மளை ஏற்கனவே மன்னிச்சு விட்டாங்களே, மறுமுறை நம்ம ஏமாத்தினாலும் அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள வரவே கூடாது. ஏமாத்தினவங்கள அவங்க செஞ்ச தப்ப மன்னிச்சிடு. ஆனா மறுபடியும் அவங்க கிட்ட ஏதாவது பொறுப்பு கொடுக்கறதோ அல்லது இதை செய்யுங்கன்னு அவர்களை நம்பி விடுவதோ வேண்டாமேன் செல்லமே. நீ அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய உன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியா செஞ்சு அடுத்தவங்களுக்கு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டினா உன்னை கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்காக நீ வாழ ஆரம்பிச்சினா உன்னை மனிதன்னு சொல்லுவாங்க. அதுவும் கெட்டவன்னு சுயநலத்தோடுமா உள்ளவன்னு கூட சொல்லுவாங்க. எப்போதுமே இந்த எண்ணத்தை யார் மனசுலையும் உருவாக்கிக்காத. ஏன்னா எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கவலை இருக்கு, பிரச்சனை இருக்கு. யாரும் உனக்காக எதுவும் செய்ய போறதில்ல. அப்புறம் நீ மட்டும் ஏன் எல்லாருக்கும் நல்லா செய்யணும், சரியா செய்யணும், சிறப்பா செய்யணும்னு உன்கிட்ட எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறாங்க. அடுத்தவர் உழைப்பை சுரண்டி வாழ்வது விலங்கின் செயல். அப்படி உன்னுடைய உழைப்பை சுரண்டி தான் சந்தோஷமா இருக்கணும்னு யாராவது நினைச்சா அந்த எண்ணத்துக்கு நீ இடம் கொடுக்காதே. நீ என்னதான் எல்லாரையும் அன்பா பாசமா அரவணைச்சுக்கிட்டாலும் அதாவது அவங்க குணத்துக்கு ஏற்றா மாதிரி அவங்க பிறப்புக்கு ஏற்றாற் போலதான் நடந்துக்குவாங்க. ஏன்னா சில மனிதர்கள் பிறக்கும் போதே சில குணங்களோட தான் பிறந்திருக்கிறாங்க. என்னதான் இறுக்கமா அணைச்சாலும் கத்திக்கு வெட்ட மட்டும்தானே தெரியும். அதே போலதான் சில உறவுகள். நீ என்னதான் அன்பா பாசமா நடந்துக்கிட்டாலும் அவங்க உன்னை சுலபமா காயப்படுத்திட்டு கண்டுக்காம போய்கிட்டே இருப்பாங்க. மனிதர்கள் இருக்கும் வரைதான் ஆஸ்தி, இறந்த பிறகு அது அஸ்தி அல்லவா? இதுல யாரு வசத்தின்னு யாருக்கு நீ நிரூபிக்க போராடுகிறாய்? எதற்கும் தேவையில்லாம சண்டை போடாத. வாழ்க்கையில என்ன கிடைச்சிருக்கோ எது அமைஞ்சிருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. ஆனா அதே நேரத்துல எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் விடாமுயற்சியோடு வேலை செய்ய நீ தயங்காதே என் செல்லமே. தேவையில்லாத பொழுதுபோக்குகளையும் தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லையும் எப்படி நீ கவனமா விடாமுயற்சியோட வேலை செய்யணும்னு நினைக்கிறியோ அதே விடாமுயற்சியை உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக பயன்படுத்து. நல்ல எண்ணங்களுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் நீ விடாமுயற்சியோட வேலை செய்யும் போது நீ வெற்றி பெறுவதை யாராலுமே தடுக்க முடியாது. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாரும் எப்பவுமே உனக்கு துணையா ஆதரவா நிற்பாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்காத. எப்போதுமே உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய தைரியம் உனக்குள்ள இருக்கட்டும். எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியும், என்னால சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும்ன்ற மன தைரியம் உனக்குள்ள இருந்ததுன்னா நீ எல்லாத்தையுமே கடந்து வந்துடலாம். மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டதோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா நீ ஆறுதல் சொல்ற. ஆனா அதுவே உனக்கு ஒரு கஷ்டமோ கெட்டதோ வந்துருச்சுன்னா உனக்கு தைரியம் இல்லைதானே? அப்படியே திணறி போற, தவிச்சு போற, என்ன செய்ய போறோன்னு தெரியாம குழம்பி போற. எப்பவும் ஒரு கஷ்டம்னா அதை மூன்றாவது ஆளாக நீ இருந்து அடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்திருந்தா நீ என்ன சொல்லியிருப்பன்னு யோசிச்சு பார்த்து அந்த தைரியத்தை உனக்கு நீயே கொடுத்துக்கொள். உனக்கு ஆறுதல் சொல்லவும் தைரியம் சொல்லவும் நீ யாரையுமே எதிர்பார்க்க வேணாம். கொடுத்த வேலையை சரியாக செய்யாத பல பேரு அடுத்தவங்களை போட்டு கொடுக்குற வேலையை மட்டும் சிறப்பா செய்வாங்க. அப்படி யாராவது உனக்குள் வம்பு மூட்டி விட்டாலும் அல்லது உன்னை பற்றி அடுத்தவர்களிடம் புறம் பேசி அவதூறு பண்ணாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ யாருங்கிறத எல்லாருக்குமே நான் புரிய வைப்பேன். நீ யாருங்கிறது உனக்கும் தெரியும். உன்னை முழுசா நானும் புரிஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு தேவையானதை செய்ய போறது இந்த மனிதர்கள் கிடையாது, இந்த வராகியம்மா நான் தானே உன் விருப்பங்களை நிறைவேற்றும் தாயாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ யாருக்கும் நல்லவன்னு நிரூபிக்க அவசியமில்லை. நிச்சயமாக
உன் வாழ்க்கையில நீ தேடி அலைஞ்ச விஷயங்கள் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படி செய்வேன். காணாம போனவங்கள தேடலாம், அதுல கொஞ்சம் கூட தப்பு இல்லை. ஆனா வேணும்னே உன்னை கண்டும் காணாமல் கடந்து போனவர்களை நீ மறுபடியும் வாழ்க்கையில தேடி போகவே கூடாது. நீ நீயாக இரு. எல்லாமும் எல்லாரும் தானாகவே உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன். நீ சிறப்பான வாழ்க்கையை சந்தோஷமாய் செழிப்பாய் செழுமையாய் வாழும்படி உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என் செல்லமே. நீ எதற்கும் வருத்தப்படாம தைரியமா துணிவோட இருந்தாலே போதும். எல்லாமே நீ நினைச்சதை விட மிகச் சிறப்பாக உன் வாழ்க்கையில் அழகாகவே நடந்து முடியும்.